நண்பர்கள் வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను వెంకట్ని. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். நண்பர்களை இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். இங்கே குட்டிகள் எடுக்க வந்தோம். என்ன ரேட்டுக்கு எடுத்தோம், எத்தனை குட்டி எடுத்தோன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனலில் குட்டிகள் எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் கடைசியில் நீங்கள் விற்கணும் போது கூட நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபீடு, அப்புறம் பரன் போடுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே யூஸாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற వీడియో எல்லாமே உங்களுக்கு నోటిఫికేషన్లో వரும். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు ఒంగోలు దగ్గర ఒక విలేజ్లో ఉన్నాం. మనం ఈడ కొంచెం పిల్లలు ఎత్తునొచ్చినాము. ఎంతకి ఎత్తినాము, ఎన్ని ఎత్తినాము, ఏమనేది మనం చెప్తాము. మార్నింగే ఇక్కడికి వచ్చేసినాము. అంతకుముందు మీరు ఇంతదాకా మన ఛానల్ సబ్స్క్రైబ్ చేయాలంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కన ఉండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి దాంట్లో ఆల్ బటన్ని ఎనేబుల్ చేసుకోండి. అప్పుడు నేను వేసే వీడియోస్ అంతా మీకు నోటిఫికేషన్ ద్వారా వస్తుంది. நண்பர்களே, இங்கே மொத்தம் நம்ம ஒரு 70 குட்டின்னு சொன்னாங்க. 73 74 அந்த மாதிரி இருக்கலாம்னு சொன்னாங்க. 73 74 குட்டி இருக்கலாம்னு சொன்னாங்க. எண்ணிட்டு வரோம், வண்டியில் ஏற்றிட்டு தான் கரெக்டாக தெரியும். ஜோடி 15 400ன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு 18 கிலோ வரலாம், 17 கிலோ 18 கிலோ வரலான்னு நினைக்கிறேன். 20 கிலோ வர குட்டியும் இருக்குது, 15 கிலோ குட்டியும் இருக்குது. பெரிய சைஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால ஒரு 17 18 கிலோ வரலாம். இது எல்லாமே இப்போ அவர் எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ இருக்கிற குட்டி தான். அந்த மாதிரி சைஸில் நிறைய இருக்குது. சின்னதுன்னும்போது மினிமம் 15 கிலோக்குள்ளே வர குட்டி ஒன்று கூட இல்லை. இதில் எல்லாம் 20 கிலோ குட்டிக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம 18 கிலோ வரலாம். இப்போ காலையில் எடுக்கிறதுனால பார்வையாக அந்தளவுக்கு இல்லை. எல்லாமே பட்டினியில், அதாவது பசி பட்டினியில் இருக்குது. இன்னும் மேய்ச்சலுக்கு போகல. அது ஈவினிங் பார்த்திங்கன்னா பார்த்தோன்னா கம்பீரமாக இருக்கும். ஆனால் உண்மையான எல்லாரும் இதுதான், இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து எடுக்கணும். நம்ம காலையிலே வந்துட்டோம், நைட்டே கிளம்பி வந்துட்டாங்க. காலையிலே நம்ம ఎడుతుంటాం. ఫ్రెండ్స్, తెల్లారితేనే ఎత్తినాము. మేతకు పోయింటే కొంచెం బాగా తెలిసి ఉంటాయి. 20 కిలోలు 19-20 కిలోలు ఏటి జాస్తి ఉంది దీంట్లో. జత 15,400 అంటే కూడా 17-18 కిలోలు రావచ్చు. పెద్ద సైజు పిల్లలు కొమ్ము కొట్టినవి బక్రీద్ దాకా పెట్టుకుంటే కూడా మంచి సైజు వస్తాయి. ఇప్పుడంతా ఎవరు కలర్ ఇవన్నీ చూసేది కొమ్ములు தான் மெயின்గా చూస్తున్నారు. நண்பர்களே, கொம்பு தான் மெயின். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள் 20 கிலோவுக்கு மேலே இருக்கும். இன்னும் 4-5 மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொம்புமே நல்லா வந்துடும். நம்ம ஃபீடுக்கும் அதாவது மினரல் மிக்சரு இதெல்லாமே நம்ம கொடுக்கும்போது சைனிங் வந்துடும் குட்டிங்க. இங்கே வெறும் மேய்ச்சல் மழை அடியில் அப்படி இருக்குது குட்டி. மற்றபடி தெளிவாக வந்துடும். இது கழுவில் இன்னும் சந்தைக்கு கொண்டு வரதெல்லாம் கழுவி சுத்தமாக கொண்டு வருவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கழுவில் அப்படியே இருக்குது குட்டிங்க. இதுவும் காலையில் வந்ததுனால நம்மளுக்கு அந்தளவுக்கு அந்த தோரணையாக தெரியல. இது அவர் எடுத்துகிட்டு போகிறது கூட பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான். எது తాడు కట్టినారు గొంతులో దాంట్లో? తాడు ఏదైనా కట్టినారా? తాడు இருபது பிடிக்காதா சார்? பெருசு தான் வரும்.
మీ వాళ్ళు సంతకు పోయి ఆడ పోయినసారి కూడా సంతకు పంపించలేదు నేను. సంతకు పోయేదో దారి మర్చిపోతారు వీళ్ళు. అవును. ఇంకా కిందేసి దాని వేసి ఎన్ని కిలో వస్తాయి నీ దీనికే నీ లెక్కకే? 18 కిలోలు, 19 కిలోలు వస్తాయి సార్. 18, 19 వస్తాయి. సన్నవి ఉన్నాయి కదా మొత్తం కలిసి? బాగా వస్తాయి అన్న, పిల్లలు పెద్ద పిల్లలు కదా. 18, 19 వస్తాయి. 18, 19 యావరేజ్. పోయిన వారం తిన్నాను కాడికి కొంచెం పెద్దవి కదా. పోయిన వారం కన్నా పెద్దవి బాగా క్వాలిటీ ఒంగోలు పిల్లలు. దూగా పైన దూకుతాయా? సరే గౌడి నువ్వు వాడినా కదా ఉండవు. సరే వాళ్ళు చూడండి ఏముందా వదిలితే మీరు కదా కరెక్ట్గా వేయాలా. మరి ఎట్టు పోతారయ్యా? రెండు కనిపెట్టిన కొమ్ములు చూడ బాగా. కొమ్ములు చూసేది కొదాలు కూడా కొమ్ములు వస్తాయి. కొదాల్లో కూడా కొమ్ములు ఉంటాయి. 14, 15, 16, 17, 18, 19, 20, 23 ఉన్నాయి. చూసేస్తుండరా అది చూడాలా. కొమ్ములు చూస్తే గొర్రెకి కూడా కొమ్ములు ఉంటుంది.